மதத்தில் அறிவுபூர்வமான எந்த ஆராய்ச்சியையும் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் தங்களுக்குள்ளேயே முன்னுக்கு பின் முரணானவர்கள் என்றே எனக்கு தோன்றுகிறது. உதாரணமாக, கிறிஸ்தவன் தன்னுடையதுதான் உண்மையான மதம் என்கிறான். ஏனெனில் அது இன்னாருக்கு தெய்வீகமாக வெளிப்படுத்தப்பட்டது என்பது அவனது கருத்து. முகமதியனும் அவ்வாறே சொல்கிறான். ஆனால் கிறிஸ்தவன் முகமதியனிடம் உன் ஒழுக்க நெறிகளுள் சில சரி என்று தோன்றவில்லை. உதாரணமாக, என் முகமதிய நண்பரே, உன் நூல் முகமதியன் அல்லாதவனை முகமதிய மதத்தை தழுவும்படி வற்புறுத்த வேண்டும், அவன் மறுத்தால் அவனை கொல்லலாம். அப்படி கொள்கின்ற முகமதியன் எத்தனை பாவங்களையும் தீய செயல்களையும் செய்திருந்தாலும் அவன் மேலுலகத்திற்கு நிச்சயமாக செல்வான் என்று கூறுகின்றனவே என்பான். அதற்கு முகமதியன், நான் அப்படி செய்வது எனக்கு சரி, எங்கள் நூல்கள் அப்படி செய்யும்படி கட்டளையிடுகின்றன, அப்படி செய்யாமல் இருப்பது குற்றம் என்று பதில் சொல்வான். ஆனால் எங்கள் நூல் அப்படி சொல்லவில்லையே என்பான் கிறிஸ்தவன். அதற்கு முகமதியன், எனக்கு தெரியாது, உங்கள் நூல் என்னை கட்டுப்படுத்த முடியாது. முகமதியர் அல்லாதவர்களை கொல்லுங்கள் என்று எங்களுடைய நூல் கூறுகிறது. எது சரி எது தப்பு என்று உனக்கு எப்படி தெரியும்? நிச்சயமாக எனது நூலில் எழுதப்பட்டிருப்பதுதான் சரி. கொல்லாதே என்று உன் நூலில் எழுதப்பட்டிருக்கிறதே, அது தவறு. என் கிறிஸ்தவ நண்பனே, நீயும் நான் சொல்வதைத்தான் சொல்கிறாய். எதை செய்வது சரி எதை செய்வது தவறு என்று யெகோவா யூதர்களுக்கு சொன்னாரே, அதை நீ சொல்கிறாய். அப்படியே நானும் சொல்கிறேன். இதை செய்ய வேண்டும் அதை செய்யாதே என்று என் நூலில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். ஒன்றை செய்வது சரியா தவறா என்பதற்கு அதுதான் உரைக்கல். இருந்தும் கிறிஸ்தவனுக்கு திருப்தி இல்லை. மலை சொற்பொழிவில் கூறப்பட்ட நல்வழியையும் குரான் கூறும் நல்வழியையும் ஒப்பிடும்படி அவன் வற்புறுத்துகிறான். இதை எப்படி தீர்மானிப்பது? அந்த நூல்களை கொண்டு தீர்மானிக்க முடியாது. ஏனெனில் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் நூல்கள் நீதிபதியாக இருக்க முடியாது. எனவே இந்த நூல்களை விட பரந்த, உலகின் எல்லா ஒழுக்க நெறிகளையும் விட உயர்ந்த ஒன்று நிச்சயமாக இருக்க வேண்டும். அது பல்வேறு நாட்டு மக்கள் சமுதாயங்களின் ஆன்ம பேருண்மைகளை ஒப்பிட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை நாம் தைரியமாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறுகிறோமா இல்லையோ, ஆனால் அது பகுத்தறிவுதான் என்பது தெளிவு. இப்போது ஒரு கேள்வி எழுகிறது. இந்த பகுத்தறிவு ஒளி இரண்டு ஆன்ம பேருணர்வுகளுக்கு இடையே தீர்ப்பு செய்ய முடியுமா? தகராறு இரண்டு தீர்க்கதரிசிகளுக்கு இடையே எழுந்தால் கூட இந்த ஒளி தன் நிலையை நிலைநாட்டுமா? மதத்தை பற்றி ஏதாவது அறிந்து கொள்ளும் சக்தி அதற்கு உண்டா? இதுதான் கேள்வி. அதனால் முடியாது என்றால் நீண்ட நெடுங்காலமாக நூல்களுக்கு இடையிலும் தீர்க்கதரிசிகளுக்கு இடையிலும் நடந்து கொண்டிருக்கும் பயனற்ற சண்டையை ஒருபோதும் தீர்த்து வைக்க முடியாது. இந்த நிலையில் மதங்களெல்லாம் வெறும் பொய்யானவை, சீர்படுத்த முடியாதபடி ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை, நிலையான நீதிநெறி எதுவும் அவற்றில் இல்லை என்றுதான் ஆகும்.